உன்னத்தான் தேடி வர்றேன். வழக்கம் போல அம்மாவுக்கு நெஞ்சு வரும், வழக்கம் போல டாக்டர் கொண்டு விட்டு வர்றேன். ஓ, டாக்டர் விட்டு இல்ல? கொஞ்சம் அருகில வந்துட்டேன். அன்புள்ள ராதா, உங்க அப்பாவை சந்தித்து நம் கல்யாண விஷயமாக பேசினேன். அவர் சம்மதிக்கவில்லை. இந்த உலகமே எதிர்த்தாலும் நானும் நீயும் கணவன் மனைவியாக வாழப்போவது உறுதி. என் அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் நான் வீட்டுக்கு போகிறேன். கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன். ராமோ, ராமோ, ராதா வந்தோட இது கொடுத்துரு. இத பாரு, பெரியம்மா இருக்கிற நிலைமையில கோபி, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர். எனக்கு கல்யாணம் எப்போ ஆகி போச்சு. உனக்கு எனக்கு தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சா? யாரும் இந்த கொடுத்து வச்சு படக் படக். எல்லாம் விபரமா சொல்றேன். நான் வீட்டுக்கு போறேன். நீ இங்கே இருந்து ராதா வந்தோட இந்த லெட்டர் கொடுத்துரு. ஓகே? டேய் அடே, எவ்வளவு சந்தோஷமான சமாதானத்தை சொல்லிட்டு போறேன். இதை இப்படி கொண்டாட என்கிட்ட படம் இல்லையே. படம் மாத்திரம் இருந்திருந்தா ஒரு முழு மாற்ற முழுசா உள்ள தள்ளி உலகே மாயவன் ஒரு பாட்டு பாடி ஒரு ஊருன்னு உருண்டு இருப்பனே. தம்பி, இந்த மாதிரி சமயத்துல ஒன்ன மாதிரி ஆளுகளை சந்தோஷப்படுத்துறதா எனக்கு சந்தோஷம். அப்ப என்ன நீங்க குஷிப்படுத்த போறீங்களா? சார், உனக்கு வேணுங்கிறத கேளு. சார், நீங்க தான் எனக்கு தெய்வம். பாய், ஒன் ஸ்காட்ச். ஸ்காட்ச் வேண்டாம், சுதேசி போதும். கொஞ்சம் நாரும், ஆனா சீக்கிரமா ஏறும். ஓகே, இந்தியன். சோடா வேண்டாம். ஐயா, குளிர்ல நடுக்கிற மயிலுக்கு போர்வை கொடுத்தாலே தேவரங்கிற அரசன். அவன் என்னங்க வள்ளல்? குளிர்ல நடுக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு பிராண்டிய கொடுத்து சூடு ஏத்துறீங்களே. நீங்களும் அரசன், என்னத்துக்கு அரசன்? சக்கரவர்த்தி. குழந்தை கொண்ட மாதிரி கொண்டா. அப்பா அப்பா, இதெல்லாம் ஏன் தண்டா? ஐயா, உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா. ஏண்டா டேய்? என்னங்கடா டேய்? யாரடா? உங்களதான் டேய். ராதா வரலையாடே? வருவா வருவா. ஹலோ டாடி, நீங்க எங்கேயா இருக்கீங்க? உனக்காத்தாமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். குட் மார்னிங் படக் படக். குட் மார்னிங் ராமு. நான் இப்ப ராமு இல்ல, போஸ்ட்மேன். அன்புள்ள ராதாவுக்கு எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். நான் உன் தந்தையிடம் கேட்டேன், அவர் மறுத்து விட்டார். நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை. இது என்னால நம்பவே முடியல. ராதா, இன்னமும் அவனை நம்புறியா? இல்ல டாடி, கோபி அப்படிப்பட்டவர் இல்ல. உண்மையா பொய்யா அவன் சிநேகிதனே கேட்டுருவோம். ஹலோ, எப்போ நீங்க? கோபி கல்யாணம் ஆச்சா இல்லையா? கோபிக்கு எப்போ கல்யாணம் ஆகி போச்சு? ராமு, உண்மையாவா சொல்றேன்? பிராந்தி மேல சத்தியமா சொல்றேன். எங்க அப்பா மேல எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் எவ்வளவு குடிச்சாலும் நிதானம் தவறதில்லை. நிதானம் தவறதாலும் நான் போய் சொல்றது இல்ல. கோபிக்கு கல்யாணம் எப்போ ஆயிப்போச்சு? புரிஞ்சுக்கிட்டியாமா? நீ அவனை உண்மையா விரும்பி இருக்கிற, ஆனா அவன் பணத்துக்காகத்தான் உன்னை விரும்பி இருக்கான். நீ அவனை மறக்க முடியலன்னு சொல்லு. அவன் என்ன பணம் கேட்கறானோ நான் கொடுக்கறேன். வேண்டாப்பா, வேண்டாம். இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். இந்த இடத்துல இருந்து போயிடலாம். டாக்டர், இட்ஸ் நத்திங் கோபி. அவங்க இருதயம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. இனிமே அவங்க எந்த கடினமான வேலையும் செய்யக்கூடாது. அதோட அவங்க சீக்கிரமா குணமாகணும்னா காஷ்மீரை விட்டுட்டு வெளியூர்ல இருந்தாங்கன்னா நல்லது. நான் வர்றேன். அம்மா, ரெஸ்ட் எடுத்துக்க. நான் இப்ப வந்துடுறேன்.
சீக்கிரமா இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஏன்பா? இந்த ஊர் கிளைமேட் உனக்கு ஒத்துக்காது டாக்டர் சொல்லிட்டார். அதனால முண்டா அவசகுன மாதிரி கழுதையில மன்னிச்சுங்க. ஆமா, அங்கேயும் போய் இடி மன்னிச்சுக்கோ ஊரே. என்னடா செல்வநாயகம், இன்னும் மரும பிள்ளைய காணும்? ஃபாரின் போறாருல்ல, கடைசியா இந்தியன் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றாரு போல இருக்கு. மூர்த்தி, என் மருமகன் உன்ன மாதிரி சாதாரண டாக்டரா? அது லேட்டா வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குண்டா. வருங்கால மாப்பிள்ளையாச்சே, விட்டு கொடுப்பியா? யாரு பிடிச்சவளா ஏயா பாத்திக்கு வர்றீங்க? சாரி ஃபார் மை டிலே. இட்ஸ் ஆல் ரைட். ரமேஷ், உனக்காத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? ஷூர் அங்கிள். ராதா எங்க? அதோ. ஹாய். ஹலோ ராதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்ல, உடம்பு சரியில்லை. எனிவே, ஆல் தி பெஸ்ட் ரமேஷ். தேங்க் யூ. கம் ஆன், கம் ஆன். பெரியோர்களே, தாய்மார்களே, என்னுடைய மருமகன் ரமேஷ் சின்ன வயசுலயே அங்கிள் உங்க உடம்பு சௌரியம் இல்லையா, நான் ஊசி போடுறேன்னு டாக்டர் விளையாட்டு விளையாடுவான். இப்போ அவன் பெரிய டாக்டரா இருக்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவனுடைய வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமா அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சின்ன வயசுலயே தாய் தந்தை இறந்து அனாதையா இருந்த என்ன ஆதரிச்சு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிறதே அங்கிள் தான். அவருக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போறேன்னே எனக்கு தெரியல. அவரை நான் தெய்வமா நினைக்கிறேன். என் வாழ்நாள் பூரா அவரை நான் மறக்கவே மாட்டேன். இந்த பார்ட்டிக்கு வந்து என்ன பெருமைப்படுத்த உங்க எல்லோருக்கும் என் நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் அங்கிள், கொஞ்சம் இப்படி வர்றியா? எக்ஸ்கியூஸ் மீ ஆல் ஆஃப் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ரமேஷ், நீ ஃபாரின் போற, அங்க இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை மாத்திரம் கத்துக்கிட்டு வா. அங்கிள், கெட்டதே என் கண்ணில் படாது. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும்பா, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை பாரு. நான் என்ன சின்ன பையனா கெட்டு போறதுக்கு? நீ நல்லவன் தான், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு, அது போதி மரத்து புத்தனையும் திரும்ப சித்தார்த்தனாக்கிடும். அங்கிள், புத்தன் சித்தார்த்தனாகலாம், ஆனா நானே தான், எப்பவும் நானே தான். நோ சேஞ்ச் அட் ஆல். ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன அங்கிள் புதுசா கேக்குறீங்க? ஷீ இஸ் a very nice girl. அப்புறம் ஏன் நாளை தள்ளி போடுற? அவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு கையோட ஃபாரின் கழைச்சிட்டு போய. அங்கிள், நான் ஃபாரினுக்கு போறது ஹையர் ஸ்டடீஸ்க்காக, ஹனிமூனுக்கு இல்ல. அதுக்கு இல்ல ரமேஷ், தனியா போற உனக்கு ஒரு துணை இருந்தா நல்லதுதானே? அங்கிள், அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லப்பா. அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா? ரமேஷ், நான் பொண்ணை பெத்தவன், அதனாலதான் இவ்வளவு அவசரப்படுறேன். டோன்ட் வரி அங்கிள், நான் ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்ததும் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? டைம் ஆச்சு, பரவாயில்ல. ஓகே ராதா, நான் போயிட்டு வரேன். ஓகே ரமேஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரமேஷ், நீ போயிட்டு கிரேட் சர்ஜனா திரும்பி வரணும். தேங்க்யூ சார், திரும்பி வரும்போது 2 நாமக்கிட்ட வேண்டாங்க. ராதா, எங்க வந்தீங்க? உன்னை பார்க்கதான் வந்தேன். மறுபடியும் என் வாழ்க்கையில விளையாட வந்தீங்களா? நீ சொல்றது எனக்கு புரியுது ராதா. நடந்து போறது விதியின் விளையாட்டு, அது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக. அதையே விபரீதமா நினைக்காம நீ என்ன மன்னிச்சே. ஆனா இப்போ ஆமா குப்பி, நீங்க ஒரு சுயநலக்காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை மன்னிக்கிறேன். நானும் சுயநலக்காரன்? பணத்துக்காகத்தானே நீங்க என்ன காதலிச்சீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ராதா, நான் கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க, இப்பவே தர்றேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்காக இல்ல, என் அடியோட மறக்கிறதுக்காக, இந்த வீட்டு பக்கமே வராம இருக்கிறதுக்காக. ராதா, பணத்தை கொடுத்தா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம், ஆனா இந்த உலகத்தையே கொடுத்தால் உண்மையான உள்ளத்தை விலைக்கு வாங்க முடியாது. உண்மையான அன்பு இருந்திருந்தா உங்களையே நம்பி இருந்தவளை வாழ வைக்க வேற பேசில எழுதிருப்பீங்களா? லெட்டரா? ஆமா. நீ எழுதின லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு விளக்கமா உனக்கு நான் பதில் சொல்றேன். ராதா, நீ மேல போ. நீ எதுக்காக இங்க வந்த? ராதா என்ன வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்தேன்.
தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்தியா? தெரிஞ்சுக்க. ராதா உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தா ரமேஷ காதலிச்சு அவ வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவத்துக்காக அதை நினைச்சு பின்னால் வருத்தப்பட்டான். அதனாலதான் உன்னை மறக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். நீங்க சொல்றது அத்தனையும் போய் நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ராதாவுக்கு ரமேஷுக்கு நிச்சயதார்த்தம் கூட ஆகி போச்சு. இனிமே நீ வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்ல, அவளை நினைச்சுக்கிட்டு அர்த்தம் இல்ல. ராதாவை நீ மறக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு ஆண்டவன் எனக்கு 2 மனசை கொடுக்கிறியே. எனக்கு இருக்கிறது ஒரே மனசு, ஒரே மனசு. ஐயா, ராதாவுக்கு சொந்தமான 2 பொருள் என்கிட்ட இருந்தது. ஒண்ணு அவளுடைய மனசு, 2வது இந்த பரிசு. மனசு அவளே பறிச்சுக்கிட்டா. இந்த பரிசை நான் அவளுக்கு கொடுக்கிறேன். கொடுத்துருங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தர்றேன். நான் விரும்புறத உங்களால கொடுக்க முடியாது, நீங்க கொடுக்கறத என்னால வாங்கிக்க முடியாது. வரேன். மனசு விட்டு போனதும் இல்லாம ஞாபகத்துக்கு வச்சிருந்த போட்டோவும் எடுத்துட்டு போயிட்டியா கோபி? மிஸ்டர் கோபி, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட உங்க அம்மா உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். அப்படி செய்யலாம் டாக்டர். அம்மா, நீங்க படுக்கையிலேயே இருக்க கூடாது. அப்படி தினம் வாக்கிங் போயிட்டு வாங்க. நல்ல வேலை, வாக்கிங் போக சொல்லிட்டீங்களா? இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரி வேலையை அவங்களே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செய்து படுக்கையில இருக்க சொல்லுங்க. நீங்க தாய் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இப்படி சொல்றீங்க. நான் டாக்டரா இருக்கிறதுனால என் கடமையை சொல்றேன். உங்க அம்மா அதிகமான வேலை செய்யவும் கூடாது, படுக்கையிலேயே இருக்கவும் கூடாது. ஓகே? இது சாதாரண பொம்மை இல்ல. கையை தொட்டா சிரிக்கும், தலையை தொட்டா அழுவும். என்னம்மா செய்யற? இந்த பொம்மைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன்ப்பா. என்ன சொல்ற? இந்த பொம்மைய போல எனக்கும் இதே எல்லாம் இருந்திருந்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பேன். கல்யாணம் ஆக போற உனக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் எதுக்குமா? கல்யாணத்துக்கே தகுதி இல்லாத எனக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? என்னம்மா அர்த்தமெல்லாம் பேசுற? எப்பவோ நடந்த தவறுக்காக காலமெல்லாம் நீ கல்யாணமே இல்லாம இருக்க போறியா? வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு தான் தன்னை அர்ப்பணிக்க முடியும். கற்புங்கிறது பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல, ஆணுக்கும் வேணும். ஆனா சில ஆம்பளைங்க அதை மறந்து விட்டு எத்தனையோ தவறுகளை பண்ணிவிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அறியாம ஒரு பொண்ணு சிறு தவறு பண்ணி விட்டா அதுக்காக காலம் பூரா கண்ணீர் விட்டே சாகணுமா? உன்னை எவனோ ஏமாத்திட்டு போயிட்டா அதையே நினைச்சு நீயா வருத்தப்படுற? அப்பா என்ன ஒருத்தரை ஏமாத்திட்டாரு, அதுக்காக நான் இன்னொருத்தரை ஏமாத்த விரும்பல. என் மனவேதனை புரியாம பேசுறியம்மா. உன்னை கல்யாண கோலத்தோட பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்னடான்னா இந்த வீட்டுல கெட்டி மேளமே கேட்க கூடாதுன்னு சொல்றியம்மா. கெட்டு போன பொண்ணும் பட்டு போன மரமும் ஒண்ணுப்பா. இனிமே என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் உன்னை பெத்த தகப்பேன். இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ சம்மதிச்சே ஆகணும். அப்பா, நான் உங்க மகங்கிற முறையில உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. ரமேஷுக்கு உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும். நடக்காது, இது நடக்கவே கூடாது. இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன். அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பார்க்கிறேன். என்னம்மா ஆச்சு? என்னம்மா உனக்கு? காமாமூர்த்தி,
என் மக வயிற்றுல வளர்றது குழந்தை இல்லை, அது ஒரு அவமான சின்னம். எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்த குட்டிச்சாத்தான். அப்படின்னா உன் பொண்ணு அநியாயமா ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டாப்பா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மான மரியாதையே போயிடும். அதுக்காகத்தான் நான் அவளை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு நீ உயிர் சினையுது, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் என்னப்பா செய்யணும் சொல்லு. என் மக வயிற்றுல இருக்கிற கருவை அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டான். நானும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எப்படியோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஒண்ணுமில்லை டாக்டர், எனக்கு கூடிய சீக்கிரம் உடம்பு குணமாகும்னு நீங்களே சொல்றீங்க. என் பையனும் வேலைக்கு போயிடுறான். பகல் பூராவும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. உங்க ஆஸ்பத்திரியில ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு கொடுங்க டாக்டர். எங்க ஹாஸ்பிட்டல்ல ராதான்னு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு. அவங்க ஹெல்ப் கூட ஒரு ஆள் தேவை. எதுக்கும் அவங்க ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா. ஆனா இது என் பையனுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்ச வேண்டாம்னு சொல்லிடுவான். சரிம்மா, வா செல்வநாயகம், கொஞ்சம் இருங்கம்மா. ராதாவுக்கு உதவியா இருக்கிறதுக்கு இந்த அம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ இஷ்டம். ரொம்ப நன்றி டாக்டர், வரேன். மூர்த்தி, இப்ப நான் எதுக்கு திரும்பி வந்து தெரியுமோ? எதுக்கு? ராதாவோட விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அவமானம். இவங்க நல்லவங்க தானே? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. அப்படின்னா தாராளமா இருக்கட்டும். ரொம்ப நன்றி. இன்னில இருந்து இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். உங்களுடைய ட்ரைனிங்ல இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்கேட் பண்ண கத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அது தூமத்தை அஜய், இன்னில இருந்து இவர் தான் இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு இன்சார்ஜ். இனிமே இவர் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க நடந்துக்கணும். ஓகே கோபி, இதுதான் உங்க குவார்டர்ஸ். நீங்க இங்கே தங்கிக்கலாம். நானும் இவரோட ஒண்ணும் தான். நான் இல்லாம அவரால் இருக்க முடியாது, அவரால நான் இல்லாம இருக்க முடியாது. நீங்களும் இங்கே தங்கிக்கலாமே. அதுதான் உங்க குவார்டர்ஸ். எனக்கு குவார்டர் பத்தாதுங்க, ஃபுல்லா வேணும். குவார்டரே போதும். நேத்து வந்தவன் இந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜா? நம்மள விட பெரிய ஆளா? ராதம்மா, என்ன ஐயா வெள்ளிக்கிழமை அதுவுமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு நெத்தியில பொட்டு இல்லாம இருக்கியம்மா. வாயும் வயிறுமா இருக்கிற நீ எப்பவும் பூவும் பொட்டுமா மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கணுமா. இதோ வரேன். 3 மாசமா இந்தாம்மா குங்குமம் வச்சுக்கம்மா. மாப்பிள்ளை எப்போ வருவாரு? உங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காரா? உன் புருஷன் குழந்தை பிறந்ததும் என்ன பார்க்க வருவாரா? உன்னை வேலைக்கு சேர்த்தது குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கும் குடும்ப விவகாரத்துல தலையிடுறதுக்கும் இல்ல. பாப்பா, உன் வேலையை பாரு.